ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்ஐசிஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அரசு காப்பீட்டு துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ மொத்த வேகன்சி வந்து 266 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ரூ. 90,000 வந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். லாஸ்ட் டேட் வந்து 3 ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ஐசிஎல் சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா அரசு காப்பீட்டு துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்கள் 266 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அது வந்து எந்த இதில் எடுக்கிறாங்கன்னா 266 வேகன்சியுமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு வந்து ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிலையும் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லிங்க் வந்து பாருங்கள் 12th ஜூன்லேருந்து 3rd ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 ஜூலை எப்போ உங்களுக்கு டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ் 2 வந்து 31 ஜூலை எப்போ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து உங்களுக்கு 266 வேகன்சியுமே வந்து ஸோ அந்தந்த டிசிப்ளின் வைஸாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரினா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டாக்டர், அதுக்கப்புறம் லீகல், ஃபினான்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் பேக்லாக்ல வந்து பாருங்கள் உங்களுக்கு டாக்டர் கேட்டகரி, ஃபினான்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் வந்து 96 வேகன்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து தனியாக வந்து பாருங்கள் ஒரு 170 வேகன்சி வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பாருங்கள் கேன் அப்ளை ஃபார் ஒன்லி ஒன் டிசிப்ளினே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அதாவது ஒரே ஒரு போஸ்டிங்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிக் பே மட்டும் ரூ. 50,925 பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னா ரூ. 90,000 வந்து பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ரூ. 90,000 வந்து சேலரியே வந்து இருக்கும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ டாக்டர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்பிபிஎஸ் இல்லைனா எம்டி, எம்எஸ் இல்லைனா பிஜியில் வந்து பாருங்கள் மெடிக்கல் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி லீகல் கேட்டகரியாக இருந்தால் கிராஜுவேட் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து லா முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். மினிமம் 60% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 55% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லைனா காஸ்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிகாம், எம்காம் நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள், ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇ பிடெக், எம்இ எம்டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா எம்சிஏ நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லாம் வந்து பாருங்கள் பிஇ பிடெக், எம்இ எம்டெக்கில் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிஇ பிடெக், எம்இ எம்டெக்கில் வந்து எந்த பிரான்ச்சாக இருந்தால் நீங்கள் முடிச்சிருந்தாலும், ஆனால் நீங்கள் வந்து டிப்ளமோவில் 1 இயர் வந்து ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எனி ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு மட்டும் வந்து நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 21, மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா +5 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் +3 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பாருங்கள் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ நான் சொன்ன பற்றில ஃபேஸ் 1 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், ஃபேஸ் 2 வந்து மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பாருங்கள் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை மூவ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க. அப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து தனியாக, ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கான எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து 250 கொஸ்டின்ஸ் வந்து வரும், 250 மார்க் இருக்கும், 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து 1 பை 1 செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்குலாம் ரூ. 250, மீதி இருக்கிற கேட்டகரிக்குலாம் ரூ. 1000 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. இது வந்து ஃபேஸ் 1க்கான எக்ஸாமுக்கான சென்டரு. அடுத்து ஃபேஸ் 2 எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் சென்னை லொக்கேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே 1 பை 1 இருக்குது. ஸோ ஃபைல் சைஸ்லேருந்து ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க.
இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.